வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சத்தான பிரேக்ஃபாஸ்ட். ப்ரோட்டீன் சத்து மிகுந்த பாசிப்பயிரை வச்சு இன்றைக்கி தோசை பண்ண போகிறோம். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த தோசையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பாசிப்பயிறு, இதை பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, 1/4 கப் பச்சரிசி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். 2 தடவை கழுவியாச்சு. தண்ணி ஊற்றிடலாம். நான் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்தோம்னா தோசை வாசனையாக இருக்கும். நீங்களும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெந்தயம். இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊற வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ அரைச்சிடலாம். இதில் உள்ள தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். நம்ம அரைக்கும் போது இதை அப்பப்போ ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியிலையும் சத்து இருக்குது. ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது இதை அரைச்சிடலாம். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம வடித்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் குறப்பாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமான அளவு எடுத்திங்கன்னா ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. லேஸ் குறப்பாக அரைச்சாச்சு. இப்போது இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துடலாம். இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மாவை 4 மணி நேரம் நான் புளிக்க வைக்க போகிறேன். இந்த மாவில் உடனேயும் தோசை ஊற்றலாம். அப்படி உடனே ஊற்றுற மாதிரி இருந்தால் மாவு அரைக்கும் போதே இஞ்சி, மிளகாய், சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். நான் இப்போ புளிக்க வச்சதுக்கப்புறமா இந்த இஞ்சி, மிளகாய், சீரகத்தை சேர்த்து அரைச்சி இந்த மாவோடு கலக்க போகிறேன். இப்போ நம்ம 4 மணி நேரம் புளிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். மாவு புளிச்சிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டலாம். மாவில் சேர்க்குறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவினது, 2 பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இதில் 3/4 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து 1-2 சுற்றி எடுத்துக்கலாம். சீரகத்தை ஃபஸ்ட்டே போட வேண்டாம். இந்த மாதிரி விழுத அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா தோசை நல்லா வாசனையாக இருக்கும். மாவோட இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ஏற்கனவே மாவு கரைச்சி வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ அரைச்ச விழுதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் இல்லை பாதி பெருங்காய பவுடர், பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது, புரோட்டீன் சத்து இருக்குது. அது தவிர இஞ்சி, சீரகம், பெருங்காயம்லாம் நம்ம சேர்த்துருக்கிறது ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது, வாசனையாகவும் இருக்கும். மாவு கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கலாம். பச்சைப்பயிறு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டு நல்ல ஒரு காட்டன் துணியோ டிஷ்யூ பேப்பரையோ வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போது தோசையை ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை மேலேயும் லேசாக விட்டுக்கோங்க. அவங்கவுங்க திக்னஸ்க்கு தகுந்தபடி தோசையை ஊற்றிக்கோங்க. இந்த தோசை சாதாரணமாக மாவு தோசையோட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு வெந்துச்சு. தோசையை பரட்டி போட்டுடலாம். சூப்பராக வந்திருக்கு. வாசனை நல்லா இருக்குது. இப்போது தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துடலாம். இஞ்சி, சீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி தழையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்குது. தேங்காய் துருவலும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தோசை நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சைடு வந்துடுச்சு, எடுத்துடலாம். சுவையான பாசிப்பயிறு தோசை ரெடி. பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடையும் கார சட்னியோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.